இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பினருடைய நிவாரணப் பணிகள் மலையகத்தை நோக்கி வருகை தந்திருக்கின்றது. இன்று காலையிலே புசல்லாவ பிரதேசத்திலே நிவாரணப் பொருட்களை வழங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாங்கள் கம்பொலை பிரதேசத்திலே கணபதி தோட்டத்திலே வசிக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து பாடசாலையிலே வருகை தந்து ஒரு முகாம் ஒன்று அமைக்கப்பட்டு அந்த முகாமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பினுடைய தலைவரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமாகிய சுஹிர்தன் அவருடைய தலைமையிலே இன்று வடமாகாணத்திலிருந்து எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையினுடைய துணை தவிசாளர், கோப்பாய் பிரதேச சபையுடைய உறுப்பினர் ரேகன் மற்றும் தயா உட்பட எங்களுடைய அணியினர் இன்று இந்த கண்டி மாவட்டத்தை நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நிவாரணப் பணிகளை இன்று நான் நினைக்கிறேன் சுமார் 400க்கு அதிகமான குடும்பங்களுக்கு வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த பொருட்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய எங்களுடைய மக்களுடைய பங்களிப்பு, நீரோக்கு வழங்கப்பட்ட பங்களிப்பும் நீரோ அமைப்பினுடைய நிதி பங்களிப்புடனுமாகத்தான் இந்த நிவாரண பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக இந்த வெள்ள அனர்த்தம் நடைபெற்ற பொழுது நாங்கள் சர்வ கட்சி பிரதிநிதிகள், பல கட்சிகளுடைய பிரதிநிதிகள் ஒரு கள விஜயம் ஒன்றை இந்த பிரதேசத்துக்கே நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அது இடம்பெயர்ந்து ஒரு சில நாட்களிலே தான் இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் அன்று வருகை தந்திருந்தோம். அந்த வருகை தந்த பொழுது இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து இந்த மக்களை நாங்கள் எங்களுடைய நிவாரணப் பணிகளுக்குள்ளே உள்வாங்க வேண்டும் என்றதின் அடிப்படையிலே இன்று இந்த பிரதேசத்திலே நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட சில குடும்பத்தினருக்கு நாங்கள் இந்த நிவாரண உதவியை வழங்கியிருக்கிறோம். மிக முக்கியமாக இங்கே வருகை தந்த பொழுது எங்களுக்கு அறியக்கூடிய விடயமாக இருந்தது, கணபதி தோட்டத்திலே இந்த வசித்த மக்கள் தற்பொழுது அவங்களுடைய வீடுகளுக்கு மீண்டும் செல்ல முடியாத ஒரு அபாய நிலையில் இருக்கின்றார்கள். அதுக்குரிய காரணம் அந்த மண் சரிவு அபாயம் இன்னும் அந்த பிரதேசத்திலே மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. வீடுகளுக்கு சேதம் இல்லாவிட்டாலும் கூட அந்த மண் சரிவு ஒரு வந்தபடி அப்படியே இருக்கும் பொழுது அந்த வீடுகளிலே தொடர்ந்தும் வசிக்கிறது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற சந்தேகத்துடன் அவர்கள் இன்னும் இந்த பாடசாலையிலே ஒரு முகாம் ஒன்றிலே வாழ வேண்டிய தேவையில் இருக்கின்றார்கள். இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு உண்மையிலே நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கொடுத்த அறிவித்தலுக்கு அமைவாக அவர்களுக்கு நிலமும் அந்த வீடும் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்புடன் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் தற்பொழுது வசித்து வரும் அந்த வீட்டிலே தொடர்ந்தும் வாழக்கூடிய சூழல் இல்லை என்றதுதான் அரசாங்கத்தினுடைய அந்த பிரதேசத்தினுடைய அரசு அதிகாரியுடைய கருத்தும் அந்த பிரதேச மக்களுடைய கருத்தும். ஆனால் இது எவ்வளோ வேகமாக இந்த வீடுகளை அமைக்கலாம், எவ்வளோ வேகமாக இந்த காணிகளை வழங்கலாம் என்றது ஒரு பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம். நாங்கள் முன்பு சொன்னது போல ஜனாதிபதியினுடைய இந்த இழப்பீடுகள் வழங்குகிற பணியை நாங்கள் வரவேற்றிருந்தோம். மக்களுக்கு 50 லட்சம் ரூபா பெறுமதியான வீடுகள் இல்லாவிட்டால் 1 கோடி ரூபா பெறுமதியான காணியும் வீடும் வழங்குவது என்று சொன்னால் வரவேற்க வேண்டிய விடயம். அதுக்கு எங்களுடைய ஆதரவையும் நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம். நாங்களும் அந்த பணிகளில் எங்களால் முடிந்த உதவிகளை வழங்க தயாராக இருக்கிறோம் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிக விரைவாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய பிரார்த்தனையும் இருக்கின்றது. அதுக்காக நாங்களும் எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம்.